வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் 1983ஆம் ஆண்டு அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது. காரணம், மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அரிசியை சரியாக ஒதுக்கீடு செய்யவில்லை. அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து பற்றாக்குறையை ஓரளவு சமாளித்தார். ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் வழக்கம் போல கோட்டைக்கு புறப்பட தயாராகி காரில் ஏறினார். டிரைவரிடம் மெரினா கடற்கரைக்கு செல்லுங்கள் என்றார். கார் மெரினா கடற்கரைக்கு சென்றது. காரை விட்டு இறங்கியவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் மத்திய அரசிற்கு எதிராக உண்ணாவிரதம் என்று பிப்ரவரி 9ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு காலை 10 மணி அளவில் மெரினாவில் அமர்ந்து விட்டார். சிறிது நேரத்தில் சென்னையே பரபரப்பானது. உடனே மத்திய அரசு பொன்மனச்செம்மலோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அரிசி முழுமையாக கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தது. இதையடுத்து மாலை 5 மணி அளவில் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார் பொன்மனச்செம்மல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.